ஒரு சிறிய கிராமத்தில் சதீஷ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவன். கல்வியில் பெரிய வாய்ப்பு இல்லாவிட்டாலும் அவனுடைய மனதில் ஒளிவிட்ட குணம் ஒன்று இருந்தது. அது நேர்மை. சந்தையில் விற்ற பொருட்கள் குறைவாகவோ அதிகமாகவோ கிடைத்தாலும் அவர் ஒருபோதும் ஏமாற்றம் செய்யவில்லை. அனைவரும் இவன் சொன்னால் அது நிச்சயம் உண்மைதான் என்று நம்பினர். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய நில விவகாரம் எழுந்தது. இரு தரப்பினரும் தங்கள் சொல்லுக்கே உண்மை என வாதிட்டனர். சாட்சிகள் குழப்பத்துடன் இருந்தனர். அப்போது கிராமத் தலைவர் சதீஷ் என்ன சொல்கிறான் என்று கேட்டார். சதீஷ் நிமிர்ந்து, நான் பார்த்தது இதுதான் என்று எந்த பயமுமின்றி உண்மையை சொன்னான். அவனது வார்த்தைகள் அனைவர் மனதையும் குலுக்கியது. எந்த ஆதாரமும் தேவையில்லை என தீர்மானிக்கப்பட்டது. ஏனெனில் சதீஷ் எப்போதும் நேர்மையுடன் இருந்தவன். அந்த நாளிலிருந்து சதீஷின் மதிப்பு கிராமமெங்கும் பெரிதானது. செல்வமும் பதவியும் இல்லாவிட்டாலும் உண்மையை பேசும்போது உலகமே கேட்கும் என்பதற்கு அவனே ஒரு உதாரணமாக மாறினான்.